இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நாங்கள் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் பலப்படுத்துகிற கிறிஸ்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். பெண்களாகிய நம்முடைய சரீர அவயங்களில் காணப்படுகிற உள்ளான பலவீனங்கள், அதாவது ஆவிக்குரிய பலவீனங்களில் இருந்து கர்த்தர் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார். வேதாகமத்திலே இப்படி பலப்பட்ட அநேக ஸ்திரீகளை குறித்து, மனிதர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய உதடுகளில் காணப்படுகிற பலவீனங்களிலிருந்து எப்படி நம்மை பலப்படுத்துகிறார், கண்களில் காணப்படுகிற பலவீனம், இருதயத்தில் காணப்படுகிற பலவீனங்களிலிருந்து தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார், எப்படிப்பட்ட பலம் நமக்கு வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நம்முடைய கரங்களை தேவன் பலப்படுத்துகிறார். நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிற தேவன் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 13 உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது இன்று தியானிக்கக்கூடிய பகுதி, நம்முடைய கரங்கள் எப்படி தேவனுக்கு பிரயோஜனமாக பயன்பட வேண்டும், எப்படி அதை அவர் பலப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதிலே உற்சாகமாய் வேலை செய்கிற அவளுடைய கரங்கள், அது குறித்து நாம் வாசிக்கிறோம். அதில் பார்க்கும் பொழுது அவள் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளிலே உற்சாகத்தோடு அவள் வேலை செய்கிறாள். ராவிலே எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் வேலைக்காரர்களுக்காகவும் ஆகாரத்தை அவள் சேமிக்கிறாள் என்று நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய கைகளினாலே ஒரு திராட்சை தோட்டத்தை, தன்னுடைய சம்பாத்தியத்தினாலே திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் என்று வாசிக்கிறோம். தன்னுடைய கைகளை அவள் பலப்படுத்தி கொள்ளுகிறாள். உற்சாகமாய் வேலை செய்யும்படி தன்னுடைய கைகளை பலப்படுத்தி கொள்ளுகிறாள் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல பெண்களாகிய நாம் நம்முடைய கைகள் உற்சாகமாய் வேலை செய்யும்படியாக கர்த்தர் அதை பலப்படுத்துங்கப்பா அப்படின்னு அவர்கிட்ட நாம் கேட்கணும். ரெண்டாவது, ஏழைகளுக்கு தன்னுடைய கைகளை திறந்து தன்னுடைய ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். நாமும் ஆண்டவரை கொடுக்கிற கரங்களாக உற்சாகமாய் வேலை செய்து ஏழைகளுக்கு கொடுக்கிற கரங்களாக என்னுடைய கரங்களை பலப்படுத்தும் என்று பலப்படுத்தும்படியாக நம் தேவனிடத்திலே கேட்கிறோம். ஒரு தொற்காள் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து நான் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவள் அநேக தர்மங்களையும் நற்காரியங்களையும் செய்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கரங்கள் துவண்ட கரங்களாக, தளர்ந்த கரங்களாக இராமல் உற்சாகமாய் வேலை செய்யவும் அநேகருக்கு கொடுக்கவும் நம்முடைய கரங்களை பலப்படுத்தும்படியாக நம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அடுத்ததாக, ஊழிய காரியங்களில், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நம்மளால் முயன்ற அளவு நம்முடைய கரங்களினால் வேலை செய்ய என்னுடைய கரங்களை பலப்படுத்தும் என்று தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். யாத்ராமத்தின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படும் பொழுது தேவன் நியமித்தபடி அந்த ஆசரிப்பு கூடாரம் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், பஞ்சு நூலினால் செய்யப்பட வேண்டும் என்று தேவன் நியமித்தபடி அந்த யூத பெண்கள் தன்னுடைய கைகளினால் திரித்த அந்த இரத்தாம்பர நூலையும் இளநீல நூலையும் பஞ்சு நூலையும் கொண்டு வந்து மோசேயினிடத்திலே கொடுத்தார்கள் என்று அந்த ஞானமுள்ள ஸ்திரீகள் அப்படி செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். நாமும் நம்மால் முயன்றவரை நம்முடைய கைகளினால் நம்முடைய ஊழிய காரியங்களில், சபையின் காரியங்களில் நாம் ஈடுபட்டு நாம் செய்ய தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள கரங்களை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். யாகேலை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த யாகேலுடைய கரம், அவள் கூடாரத்திலே இருந்தாலும் அவளுடைய கரங்களை கொண்டு தேவன் ரட்சிப்பை உண்டாக்கினார். சிசராவை அவர் கூடார ஆணியினாலே அடித்து ரட்சிப்பை உண்டாக்கினாள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு பெண்ணினுடைய கரத்தினாலே அந்த ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் உண்டாக்கினார். அப்படி நம்முடைய கரங்களை தேவன் பயன்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக நாம் ஒப்பு
கொடுக்கும் பொழுது அவர் நம்மை உற்சாகமாய் வேலை செய்யவும், ஏழைகளுக்கு கொடுக்கவும், தர்மங்களை செய்யவும், தேவனுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தவும் அதை பலப்படுத்துகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய கரங்கள் தேவனை ஜெபிக்கிற கரங்களாக, தளராத கரங்களாக காணப்பட வேண்டும். மோசேயினுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த அமலேக்கியரோடு போர் செய்யும் பொழுது அவருடைய மோசே தேவனை நோக்கி தன் கரங்களை நீட்டி கொண்டிருந்த பொழுது அந்த யூதா இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஜெபிக்க முடியாதபடி மோசேயினுடைய கரங்கள் தளர்ந்து போன பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஊரும் ஆரோனும் அவருடைய கரங்கள் தளராதபடி வானத்தை நோக்கி கரங்களை ஏறெடுக்கும்படியாக 2 பக்கங்களிலும் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதே போல் நம்ம ஜெபிப்பதற்கு நம்முடைய கரங்கள் தளர விடாதபடி நாம் ஜெபிக்க அப்படி ஒரு பலத்தை நம்முடைய கரங்களிலே தரும்படியாக நம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இறுதியாக கர்த்தரை சேவிக்கிற கரங்கள். நம் மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது, மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய பாதத்தை பரிமள தைலத்தினாலே கழுவி தன்னுடைய கூந்தலினால் துடைத்தாள் என்று வாசிக்கிறோம். அப்போ தேவன் கிறிஸ்துவை சேவிக்கிற கரங்களாக, தேவனே என்னுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்தும், தீமையான காரியங்களுக்கு விலக்கி என்னுடைய கரங்கள் உற்சாகமாய் வேலை செய்யவும், ஏழைகளுக்கு உதவவும், ஊழிய காரியங்களில் எங்கள் கரங்களை பயன்படுத்தவும், தளராது ஜெபிக்கிற கரங்களாகவும், கர்த்தருக்கு சேவை செய்கிற கரங்களாகவும் எங்களை பலப்படுத்தும். அப்பா, நீ ஸ்திரீயே உன் பலவீனங்களில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்னது போல இப்படிப்பட்ட பலத்தை எங்கள் கரங்களுக்கு என் தேவன் நீங்கள் தரும்படியாய் நம்ம ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை சிருஷ்டித்து கர்த்தாவை மட்டும் நீர் காப்பாற்றி நடத்தி வருகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுத்த கரங்களுக்காக நாங்கள் தியானித்தோம், உடைய வசனங்களை தியானித்தோம். எங்கள் கரங்களை என் தேவரீர் நீர் பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரை தளர்ந்த கரங்களை கர்த்தாவை நீர் பலப்படுத்தி உற்சாகமாய் நாங்கள் வேலை செய்யவும், அப்பா ஏழைகளுக்கு கொடுக்கவும், ஊழிய காரியங்களில் எங்களை பயன்படுத்தி கொள்ளவும் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்குங்க சுவாமி. சுறுசுறுப்பாய் ஆண்டவரே ஊழிய காரியங்களில் எங்களை பலப்படுத்த, தேவனை ஆராதிக்க, ஆண்டவரே தேவனை தொழுது கொள்ள, தேவனை சேவிக்கிற எங்கள் கரங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.